ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி புதன்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு திருப்தி அடைவார்கள். மத்தேயு 5:6 சொல்கிறது, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீதியின் மேல் பசிதாகத்தை உண்டாக்குகிற ஆண்டவர் தன் பிள்ளைகளை ஒரு நாளும் பசியோடும் தாகத்தோடும் அலைந்து திரிய விடுவதில்லை. அவர்களை பராமரித்து திருப்தி அடைய செய்கிறார். இந்த திருப்தி ஒரு பாக்கியமான திருப்தி. சிலர் ரட்சிப்பின் மேல் பசிதாகம் உடையவர்களாய் சிலுவை அண்டை வந்து நின்று, ஆண்டவரே, நீர் தரும் பாவ மன்னிப்புக்காக நான் ஏங்கி எதிர்பார்த்து நிற்கிறேன். பாவத்தை வெறுத்து உம்முடைய நீதியின் மேல் நான் பசிதாகத்தோடு இருக்க எனக்கு உதவி செய்யும் என்று கெஞ்சும் போது உடனே கர்த்தர் ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் திருப்தியடைய செய்கிறார். அதைப்போல நமக்கு வேத வசனத்தின் மேல் பசிதாகம் தேவை. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன். நாள் முழுவதும் அது என் தியானம். 119 சங்கீதம், 97 சங்கீதம். பசிதாகத்தோடு புசிக்கும்போது கர்த்தர் அதை நமக்கு ஆவிக்குரிய உணவாக்குகிறார். மன்னாவைப் போல பலம் தருகிறதாக்குகிறார். தேனிலும் தெளிதேனிலும் மதுரமாகும்படி செய்கிறார். ஆம், பசிதாகம் உள்ளவர்கள் திருப்தி அடைவார்கள். அபிஷேகத்தின் மேல் நாம் பசிதாகம் உடையவர்களாய், ஆண்டவரே, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று சொன்னீரே. யோவான் 7:37. இப்பொழுது என் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு போகும்படி செய்யும் என்று கேட்கும்போது நிச்சயமாகவே பேரின்ப நதியினால் நமது தாகத்தை தீர்த்து திருப்தி அடையும்படி செய்வார். எலிசாவைப் போல ஆவியின் வரங்களின் மேல் பசிதாகம் உடையவர்களாய் அவர் எலியாவை பின்பற்றினது போல நாமும் கர்த்தரை பின்பற்றி அதற்காக பசிதாகத்தோடு கேட்போமானால் நிச்சயமாகவே இரட்டிப்பான வரங்களினாலும் ஆசீர்வாதங்களினாலும் நம்மை நிரப்பி அருள்வார். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் என்று யோவான் 14:12 சொன்னார் அல்லவா? அப்படியே அவர் நம்மை திருப்தியாக்குவார். பசியுள்ளவர்களை நன்மையினால் நிரப்புகிறார் என்று லூக்கா 1:53 வேதம் சொல்லுகிறது. சுய நீதியினால் தங்கள் கிரியைகளில் நம்பிக்கை வைத்து பாரம்பரிய கடமைகள் மற்றும் சம்பிரதாயங்களை அனுசரிப்பதினால் நீதிமான்களாக காட்டிக்கொள்பவர்கள் நிச்சயமாகவே ஒரு நாளில் ஒதுக்கப்படுவார்கள். கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய நீதியின் மேல் பசிதாகம் இல்லாதவர்களாய் இருப்பது எவ்வளவு ஆபத்தானது! இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களை அன்போடு அழைக்கிறார். என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான். யோவான் 6:35. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற ஊற்றாயிருக்கும். யோவான் 4:14. தேவ பிள்ளைகளே, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாய் இருங்கள். கர்த்தருடைய பிரசன்னத்தையும் முகத்தையும் வாஞ்சித்து கதறுங்கள். தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறாரே. 107 சங்கீதம் 8 கிறிஸ்துவின் நீதியே என்றென்றைக்கும் நிலை நிற்கும். இன்றைய நினைவிற்கு எரேமியா 31:25. நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். இன்றைய வேத வாசிப்பு காலை உபாகமம் 1 மற்றும் 2 அதிகாரங்கள், மாலை மார்க் 10 அதிகாரம் 1 31 முடிய.
அன்புக்குரிய அன்றன்றுள்ள வாசகர்களே, கர்த்தருடைய வார்த்தையில் நீதியின் மேல் பசிதாகம் உடையவர்களாய் இருப்போம். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.